ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போகுது. ஒன்ஸ் எல்லையில் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளோட பார்டரில் இந்தியா பாகிஸ்தான் அந்த போர் பதற்றம் இன்னும் இருக்குது. ஸோ ரெண்டு நாடுகளும் பார்த்தீங்கன்னா, நம்ம நாடும் சரி பாகிஸ்தானும் சரி சண்டை போட்டுட்ருக்குறோம். பாகிஸ்தான் மேலே தான் பட் அதிக அளவில் தப்பு இருக்குது. பட் எகெயின் அண்ட் எகெயின் பார்த்தீங்கன்னா நம்ம பப்ளிக், அதாவது அப்பாவி மக்கள் மேலே அவங்க தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ எல்லையில் பார்டர் பார்த்தீங்கன்னா டென்ஷன் கண்டினியூ ஆகுது. ஐபிஎல் போட்டிகளை வர ஒத்தி வச்சுட்டாங்க. நேற்று நடந்த போட்டி வர பாதியில் நிறுத்தி இருக்கிறாங்க. ஸோ ப்ரெஷர் சுச்சுவேஷன் தான் போய்ட்டு இருக்குது. இதனால் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் இம்பாக்ட் ஆகுது. நிஃப்டி 50 24,008 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் 79,454 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆயிருக்கு. 880 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 260 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி எனக்கு நல்லா அடி வாங்கியிருக்கு. பேங்க் நிஃப்டி 770 பாயிண்ட்ஸில் விழுந்திருக்கு. 53,595 பாயிண்ட்ஸில் இருக்குது. பேங்க் நிஃப்டியில் எடுத்து பார்க்கும்போது கனரா பேங்க் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா இது எல்லாமே 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஃபெடரல் பேங்க் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருந்துச்சு. இது போக இண்டஸ்இண்ட் பேங்க் 1% மேலே விழுந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்கும் 1.5% நெகட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்கும் 3% மேலே, ஹெச்டிஎஃப்சி பேங்க் 2% மேலே விழுந்திருக்கு. ஐசிசி பேங்க் 3% மேலே விழுந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அடி விழுந்திருக்கு. 770 பாயிண்ட்ஸ் மேலே பேங்க் நிஃப்டி அடி வாங்கியிருக்கு மார்க்கெட்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில், அதாவது இந்தியா பாகிஸ்தான் டென்ஷன் போயிட்டு இருக்கிறதுனால பார்டரில் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஃபோக்கஸில் இருக்குது. ஒன்று பாரத் டைனமிக்ஸ், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இந்த மாதிரிப்பட்ட டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ். இதில் என்கிட்ட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் தான் இருக்குது. இன்னைக்கு இது எல்லாமே 4லேருந்து 8% வரைக்கும் மேலே போயிருக்கு. ஜென் டெக்னாலஜிஸ், பராஸ் டிஃபென்ஸ், ஸ்பேஸ் டெக்னாலஜிஸ் இந்த மாதிரி பங்குகள் எல்லாமே ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 10% வரைக்கும் மேலே போயிருக்கு. இது போக ஐடியா 4G இதெல்லாமே ட்ரோன் ஸ்டாக்ஸில் வரும். ஐடியா 4G, ஜென் டெக்னாலஜிஸ், த்ரோணாச்சாரியா, பராஸ் டிஃபென்ஸ். ஐடியா 4Gலாம் 20% வரைக்கும் அப்போ இருக்குது. ஜென் டெக்னாலஜிஸ், ட்ரோணாச்சாரியா இதெல்லாமே 5% மேலே போயிருக்கு. ஏன்னா வாரில் சண்டை போடுறதுக்கு கண்டிப்பாக டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயுதம் எல்லாமே தேவைப்படும். இது எல்லாமே இந்த கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ட்ரோனும் தேவைப்படும். அது ட்ரோன் ரிலேட்டட் கம்பெனிஸ் அந்த ஸ்டாக்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பட் என்கிட்ட பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் மட்டும் இருக்குது. அதுவும் இன்னைக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. 321 வரைக்கும் போனது, கடைசியில் 316 க்ளோஸ் ஆயிருக்காங்க. பட் இது எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுனா இதுலேருந்து இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாமே இந்த டைமில் நல்லா பண்ணும். அடுத்தது ஒரு ஒன் ஷார்ட் ஆஃப் டைமில் இதுலேருந்து எக்ஸிட் பண்ணுவாங்க. அதான் நடக்கும். பட் வேல்யூஷன் ரொம்பவே ஜாஸ்தி. எல்லாமே நம்ம தான் க்ளீனாக பார்த்து பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் நினைக்க ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 10% வரைக்கும் மேலே போயிருக்கு. 20 ரூபா 37 காசு போனது 20 ரூபா 5 காசில் க்ளோஸ் ஆயிருக்கு. 9% மேலே பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐல ஸ்டேக் விற்க போகிறதுக்கு, சுமிட்டோமோ குரூப்ட விற்க போகிறதுக்கு கிட்டத்தட்ட அது ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20% இந்த எஸ் பேங்க்ல விற்கிறதுக்கு இன்னைக்கு போர்ட் மீட்டிங், அந்த ரிலேட்டட் மீட்டிங்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த பேசிஸில் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் இன்னைக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டில் இருக்கிறாங்க. இது போக 2 நாளுக்கு முன்னாடி அமித் கோயல், அதாவது ஃபேஸ் 360 அமித் கோயல் எஸ் பேங்க்ல அதிக அளவில் ஸ்டேக் வாங்கியிருந்தாரு. அது போக எஸ் பேங்க் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் 15 to 20% ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும் வர ஒரு எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்டில் எஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா 10% வரைக்கும் மேலே போயிருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டானியோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 557 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ 9.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4,218 கோடி. அதாவது இந்த கம்பெனியோட ரெவன்யூ ஃபுல் இயர் பேசிஸில் 16,859 கோடி ரெவன்யூ பண்ணியிருக்கிறாங்க. 5.8% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 2.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஃபுல் இயர் பேசிஸில் நான் சொல்கிறது. அடுத்து அந்த கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட எங்களோட ரெவன்யூவில் 3% நாங்கள் சேவிங்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது கமாடிட்டி ப்ரைஸ் இதெல்லாமே ஷார்ப்பாக ஃபோக்கஸ் பண்ணதுனால ஒரு 3% ஆஃப் த ரெவன்யூ எங்களால் சேவ் பண்ண முடிஞ்சுன்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் ரெவன்யூ எக்ஸ்பென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது. டிஸ்ட்ரிபியூஷன் 2.9 மில்லியன் அவுட்லெட்ஸுக்கு ரீச் ஆயிருக்கு. ரூரல் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இவங்க பிரைமரி ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாட்டு 75 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனல் டிவிடன் 75 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 1.5% பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 5,503 ரூபா போனது, கடைசியில் 5,454 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் ரொம்பவே எக்ஸ்பென்சிவ். 60 times பி ரேஷியோ இருக்குது. இப்போதைக்கு வாய்ப்புகளே இல்லை. வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் சுனில் மிட்டல், அதாவது பாரதி ஏர்டெல் லிமிடெடோட ஃபவுண்டர் தான் அந்த சுனில் மிட்டல். இவர் என்ன அப்டேட் கொடுக்குறாருன்னா, ஹேர் இந்தியாவில் $2 பில்லியன் அளவுக்கு ஸ்டேக் பர்ச்சேஸ் பண்ண போறாரு. அதாவது ஹேர் சைனாவோட கம்பெனி தான் இந்த ஹேர் ஸ்மார்ட் ஹோமு. இதில் 49% ஸ்டேக் சுனில் மிட்டல் வாங்குறதுக்கு அட்வான்ஸ் ஸ்டாக்ஸ், அதாவது பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. குறிப்பாக பிரைவேட் ஈக்விட்டி ஃபர்மாக இருக்கிற வார்பர்க் பின்கஸ் கூட அவங்கள்ட்ட வாங்குறதுக்கு $2 பில்லியன் அளவுக்கு ஸ்டேக் வாங்குறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுனில் மிட்டல் தரப்புல அப்டேட் கொடுக்குறாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 51% இன்க்ரீஸ் ஆகி 4984 கோடி. இது போக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இந்த குவார்ட்டரில் 0.8% இன்க்ரீஸ் ஆகி 9514 கோடி. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவோட அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. குறிப்பாக கிராஸ் அண்ட் பே 0.85%லேருந்து 3.85%லேருந்து 3.6% குறைஞ்சிருக்கு. நெட் என்பே பார்த்தீங்கன்னா 0.63%லேருந்து 0.82% அதிகரிச்சிருக்கு. ப்ரொவிஷன் ஃப்ரம் நான் பெர்ஃபார்மிங் அசட் 1675 கோடி அந்த குவார்ட்டரில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்லிப்பேஜஸ் 2483 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரைட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 4059 கோடி இருந்துச்சு டிசம்பரில், இப்போ வந்து 1230 கோடியாக குறைஞ்சிருக்கு. $4.75 டிவிடன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து ஒரு 30 நாளுக்குள்ளே பேமெண்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இந்த பேங்க் பக்கங்களாம் வெயிட் தான் பண்ணுறோம். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸோட Q4 ரிசல்ட்ஸ் ப்ராஃபிட் 42% விழுந்திருக்கு, 251 கோடி. லோன் புக் எல்லாமே ஃப்ளாட்டாக இருக்குது. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் விழுந்திருக்கு. ஃபுல் இயர் பேசிஸ்லேயே ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 3/2 பங்கு காலி. அதாவது சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 1974 கோடியாக இருந்த ப்ராஃபிட் ஃபினான்ஷியல் 24ல் இப்போ ஃபினான்ஷியல் 25ல் 578 கோடியாக வந்திருக்கு. இந்த கம்பெனியோட லோன் புக் 78,341 கோடியாக இருக்குது, 1% விழுந்திருக்கு. இவங்களோட டோட்டல் லோன் புக்கில் 40% வந்து ஹோம் லோன்ஸ் தான், அது 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கோல்டு லோன்ஸ் வந்து 27% ஷேர் வச்சிருக்காங்க. அதில் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 10% விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக லோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் குவார்ட்டரில் 40% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அந்த கோல்டு லோன் அசட் வந்து 6 monthஸில் டபுள் ஆயிருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஐஏஎஃப்எல் ஃபினான்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. இவங்க இப்போ தான் ஸ்லோவாக கோல்டு லோன் பிஸ்னஸுக்குள்ளே வராங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மணப்புரம், முத்தூட், இது போக பூனாவாலா ஃபின்கார்ப்பு, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ளே வராங்க. ஸோ கோல்டு லோன் பிஸ்னஸ்லேயும் ஒரு காம்படிஷன் இருக்குது. பட் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் மேலே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கோல் இந்தியா கொடுத்த அப்டேட்டு 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்க. ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டிக்கு வேண்டி 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்கோ ஃபவுண்டர்ஸ் ஏஎம் கிரீன் அமோனியா ஃபெசிலிட்டிஸ் போடுறதுக்கு 4,500 மெகாவாட் ரினோபிள் பவர் பண்ணுறதுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு மெமரம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கம்பெனி ஏஎம் கிரீன்ஸ் கூட போட்டிருக்கிறாங்க. ஸோ இது கோல் இந்தியா கொடுத்த அப்டேட். கிட்டத்தட்ட 2,500 மெகாவாட் பவர் சோலார் பவர் கெப்பாசிட்டி 25,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம். குறிப்பாட்டு குஜராத், ராஜஸ்தான் இந்த மாதிரி ஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறாங்கன்னு சொல்லி கோல் இந்தியா தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ், ட்ரோன் ஸ்டாக்ஸ் எல்லாமே மார்க்கெட்டில் நல்லா ஃபோக்கஸில் இருக்குன்னு சொன்னேன். இது போக ருப்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் 30 பைசே டிப்ரிஷியேட் ஆகி 85.88 அந்த ரேஞ்சு வந்திருக்கு. நம்ம டாலர் அகேன்ஸ்ட் இந்தியன் ருபி பார்க்கும்போது இது வந்து சிங்கிள் டே ஃபாலில் வந்து இது ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. இது போக பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ப்ரெஷர் போயிட்டு இருக்குது ஒரு பக்கமா இது பார்டரில். ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் டீசல் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் இந்த IOCL இந்தியன் ஆயில் கார்பரேஷன் பல்க்லையும் சரி, BPCL பல்க்லையும் சரி நிறைய பேர் வந்து போய் குமிஞ்சிருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய இஷ்யூவாக இருக்குது. அவங்களே மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது தேவையான அளவு ஃபியூல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கையிருப்பு இருக்குது. இப்போதைக்கு பெருசாக டென்ஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க, அலமோத வேண்டாம். அதாவது பல்கில் அதனால இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த IOCL, BPCL இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் விழுந்திருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க, தேவையான அளவு ஃபியூல் கையிருப்பு இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட நேரம் வாங்க, பதட்டப்படாதீங்க அப்படின்னு தான் அவங்களே சொல்கிறாங்க. ஸோ தயவுசெய்து இந்த நெட்டில் இன்டர்நெட்டில் வர பொருளையை நம்பிட்டு யாருமே போய் அந்த கம்பெனிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே ப்ரெஷர் பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய பேர் ஒரே நேரத்தில் போகும்போது அவங்களுக்கு டெஃபினட்டாக ப்ரெஷர் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த US UK ட்ரேட் டீல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைனலைஸ் ஆகிருக்குது. கம்மிங் வீக்ஸ் அது ஃபைனலைஸ் ஆயிரும்னு சொல்கிறாங்க. லோவர் டேரிஃப்னால US குட்ஸ் வந்து UKக்கு வர்றது அதிகரிக்கலாம். அதனால் டேரிஃப் 5.1%லேருந்து 1.8% குறையலாம். இது போக ஏர்லைன் ஸ்டாக்ஸாக இருக்கிற அந்த ரோல்ஸ் ராய்ஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த US UK அக்ரிமெண்ட்டில் அவங்களோட பிளைன் பார்ட்ஸ் இதுவும் டேரிஃப் குறையதுனால பெனிஃபிட் அடையலாம்னு சொல்கிறாங்க. அடுத்தது UK வந்து இந்த போயிங் ஏர்கிராஃப்டை வந்து $10 பில்லியன் பை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா US கூட நெகோசியேஷனில் போயிட்டுருக்காங்க. ஸோ இது ஃபைனலைஸ்னால் 2 நாட்டுக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி இந்தியாவும் UKயும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்கோம். இப்போ USம் UKயும் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறாங்க. இதனால் நம்மளோட டாடா மோட்டார்ஸுக்கும் அதிக அளவில் பெனிஃபிட் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கும் க்ரீனில் தான் இருந்துச்சு. 4% வரைக்கும் பாசிட்டிவ் போனது. 711 ரூபா போனது 709 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ரீசன் பார்க்கும்போது எல்லாமே இந்த UK ட்ரேட் ரீல் தான். US கூட போட்டிருக்காங்க, இந்தியா கூடயும் போட்டிருக்காங்க. இந்த பாசிட்டிவ் நியூஸ் வச்சு கண்டினியூஸாக 3 நாள் பாசிட்டிவ் நியூஸில் இருக்குது. டாடா மோட்டார்ஸ் பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே இருக்குது. இது போக டாடா குரூப்போட அந்த டாடா பிளேயை வாங்குறதுக்கு பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பேச்சுவார்த்தையில்
வாங்குறதுக்கு வந்து பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க, இல்லை அதை மெர்ஜ் பண்ணுறதுக்கு. இப்போ என்னன்னா டாட்டா வந்து 7,000 கோடி கேட்குறாங்க. இவங்க ஏர்டெல் வந்து நாங்கள் 5,000 கோடி கீழே வந்து அதை பை பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தை பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. இவங்க 7,000 கோடி கேட்குறாங்க, பட் அவங்க வந்து 5,000 கோடிக்குள்ளே வாங்கிடலான்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் இஷ்யூ வராங்க. 2,996 கோடி கிட்ட இருக்குது ரைட்ஸ் இஷ்யூ. எஸ்டர்டே க்ளோஸ்லேருந்து 24% டிஸ்கவுண்ட்டில் கொடுக்குறாங்க. இஷ்யூ ப்ரைஸ் $194. அதாவது ஒரு ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர் 8 ஷேர் இருந்ததுன்னா ஒரு ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேர் கொடுக்குறாங்க. ரெக்கார்ட் டேட் மே 14 இஷ்யூ ஓப்பன் ஆகிற டேட் மே 22 லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 3 இஷ்யூ க்ளோஸ் டேட் வந்து ஜூன் 6 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா REC 2.5 lakh crore வந்து பார்த்தீங்கன்னா ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டியில் வந்து 2030 நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோம் நெக்ஸ்ட் 6 இயர்ஸில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 500 gigawatt ஆஃப் நான் ஃபாசில் ஃபியூல் எனர்ஜியில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண இருக்கிறோன்னு சொல்லி REC லிமிடெட் தரப்பில் வந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கொடுத்த அப்டேட், உங்களுக்கு யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஒரு கிளாட்டிராமர் அசிட்டேட் இன்ஜெக்ஷன், இது வந்து மல்டிபிள் ஸ்லரோசிஸ் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து யூஎஸ் எப்படி அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் கொடுத்த ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அல்கைல் அமைன்ஸ், இதோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 18% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த குவார்ட்டரில், 46 கோடி பண்ணியிருக்காங்க. இது போக ரெவன்யூ 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 386 கோடியாக இருக்குது. எபிட்டா வந்து 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 68 கோடியாக இருக்குது. மார்ஜின் வந்து 170 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 170 பேசிஸ் பாயிண்ட் விழுந்திருக்கு. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட்டில் 19.3%, அது இப்போ 17.6% குறைஞ்சிருக்கு. ஃபைனல் டிவிடெண்ட் 10 ரூபா அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவலுக்கு அப்புறம் உங்களுக்கு 30 நாள் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் வந்து 30 நாளுக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. இது அல்கைல் அமீன்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.